ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டீ கேக்கும் கப் கேக்கும் செய்ய போகிறோம். பக்கத்தில் ஒருத்தவங்க கிறிஸ்மஸ்க்காக சாம்பிள் கேட்டிருந்தாங்க, அதை தான் பார்க்கலாம். இன்னைக்கு மை பேக்கிங் ஸ்டோரி பார்ட் 4. 3ல சாம்பிள் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். சாம்பிள் கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க போட்ட கண்டிஷன், இப்போ இருக்க டேஸ்ட்டு எப்போவுமே மாறக்கூடாது. அதுக்கப்புறம் டைமுக்கு ஷார்ப் டெலிவரி இருக்கணும், பேக்கிங் வந்து பக்காவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்டது, உங்கள் ப்ரௌனியில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமருக்கு சொல்கிறதுக்காக. நம்ம ப்ரௌனியில் வீட் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணுறோம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நார்மல் சுகரை யூஸ் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கிராமில் இவ்வளோ சைஸில் தான் வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. எங்கள் ட்ரே சைஸ்க்கு வந்துட்டு அது சரியாக மேட்ச் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு நிறைய நாங்கள் கட் பண்ணும்போது நிறைய ப்ரௌனிஸ் வந்துட்டு சைடில் வேஸ்ட் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரே சைஸு பாக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ அங்கேருந்து டெய்லி 2 kg ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கின சந்தோஷம் இருக்கே, ஆஹா அதுக்கு அளவே இல்லைங்க. தேங்க்யூ.